குருமா குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் அவரைக்காய், 2 அவரைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கேரட், சௌச்சௌ 2 பீஸுங்க, முள்ளங்கி கொஞ்சம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க, 2 கத்திரிக்காய், ஒரு மஞ்சத்தூள், சோம்புத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, ஜாதிபத்திரி, கல்பாசி, 2 இலை, தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க. 4 முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 கரண்டிங்க, இந்த கரண்டியில் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2.5 கூட சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தாளிச்சிக்கணும். வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, இஞ்சி, சோம்புத்தூள், மஞ்சள் தூள், கரிஞ்சு வச்ச முள்ளங்கி, சௌச்சௌ, கேரட், அவரைக்காய், பச்சை மிளகாய். நீங்களும் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு குருமா குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்க முள்ளங்கி பிடிக்குமா, முள்ளங்கி வாசனை உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டோங்க. காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குறோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி கொதிக்க வச்சிடலாங்க. காய்கறிலாம் நல்லா வந்ததுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி இதில் சேர்த்து கலக்கிட்டா கொதிக்க விட்டோன்னா குருமா குழம்பு ரெடிங்க. நல்லா வேகட்டும். காய்கறிலாம் வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். அது வந்துருச்சுன்னு பார்க்கலாம். வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
இது கொதிச்சதுன்னா நம்ம இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டியாகிடும். கொதிக்கட்டுங்க. இப்போ உப்பு பார்த்துக்கலாம். கரெக்டாக தாங்க இருக்குது. இதில் போட்டிருக்க முள்ளங்கி வந்து நமக்கு தனி வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த டேஸ்டான குருமா குழம்ப நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு இந்த வெஜிடபிள் குருமா தாங்க. சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த முள்ளங்கியோட வாசனை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.